பிரைஸ்தெல்லாம் கத்தப்பீமதே பிள்ளைகளே, இந்த நாள்ல ஏதோ காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம வந்து பயந்தா வரும். நடக்குமா? இது நடக்காதா? இது எப்படி நடக்கும்? எந்த காரியத்தை நம்ம குறித்து நம்ம லேட் ஆகுதோ, எந்த காரியம் கிடைக்கலையோ, அதை குறித்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய வரும்? பயந்தா வரும். அதனால கர்த்தர் அநேக இதுல பைபிள் வேதத்துல பார்த்தீங்கன்னா, பயப்படாதே பயப்படாத அநேக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்ம பயப்படுறது பாவங்களாம். நம்ம சாதாரணமா பயப்படுவோம். பயப்படுவது நம்ம இப்போ பொய் சொல்றது, திருடுறது, மத்த அது காரியங்கள்லாம் நம்ம பாவம்னு நெனைப்போம். ஆனா பயப்படுறது பயங்கரமான பாவங்களாம். நமக்கு அது தெரியாம என்ன பண்ணுவோம், பயந்து கொண்டு இருப்போம். ஆனா அது அந்த பாவத்தினால சில நேரத்துல வாசத்தை ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்கேன்னா, சில பயப்படுறனால தான். ஆண்டவரே பாருங்க, சீசர்கள் பயப்பட ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவருடைய காரியங்கள் பயந்தாலே ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய கிரியை செய்ய முடியாதா? ஆண்டின் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா? ஆனா எந்த காரியம் ஒரு நோயா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், இல்ல ஒரு காரியம் லேட்டா நடக்கலாம், நடக்குமா? நடக்காதா? பிள்ளை படிக்குமா? படிக்காதா? இல்ல கல்யாணம் ஆகுமா? ஆகாதா? இப்படி பல கேள்விகளோட வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பயமா மாறிடும் உங்களுக்கு. அந்த பயம் இந்த நாள்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா, பயத்துக்கு இடமே குடுக்காதீங்க. ஏன்னு சொன்னா அது ஒரு பாவம். பாவம் மட்டும் இல்லைங்கன்னா பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க பயந்தவர்களும் அவ்விசுவாசிகளும் கந்தக 2ஆம் கந்தக பங்கடைவாக சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் கந்த பங்கடைவீர்களாம். அந்த நாள்ல நீங்க பயப்படாத சிஸ்டர், நீங்க பயப்படான்னு சொல்றீங்க கரெக்ட்டு. எப்படி பயப்படாம இருக்கிறது? எனக்கு பயம் வருது. எனக்கு காரியத்த நெனச்சா எனக்கு பயம் வருது. நோயிலே நான் மூழ்கிருவனோ, நோயிலே நான் இறந்து போயிருவனோ, இல்ல கடன் அடைக்காம போயிருவனோ, இல்ல கடன்காரன் வந்துருவானோ, பல பேத்துல எனக்கு பயம் வருதுன்னு சொல்றீங்கல்ல. அந்த பயத்துல இருந்து எப்படி வெளியே வருது நான் கற்றுக்கொண்டேன். அதான் வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ அநேக வசனங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா, ஏசாயா 41 சொல்லப்பட்டிருக்கு. வலகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை உங்களுக்கு நீங்களே தான் திடப்படுத்திக்கணும். உங்களுக்கு நீங்க தான் பயத்துலேருந்து வெளியே வரதுக்கான வசனம் இதுதான். இப்ப பயப்படாதே, வலகை பிடித்து சொல்றாங்களாம். பயப்படாது, நான் உனக்கு துணை இருக்கேன்றாரு. இன்னும் வசனம் கூட பார்த்தீங்கன்னா, பயப்படாது, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாரு. இந்த நாள்ல என்னோட ஆண்டவர் இருக்காரு. வலையை பிடிச்சு எனக்கு துணை இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வசனம் சொல்லி பாருங்க. உங்களுக்கு அந்த பயமே போயிடும். இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கூட எனக்குள்ள ஒரு பயம் அப்படிதான் ஒரு காரியத்தை குறித்து பயங்கரமா பயந்து கொண்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்ன மலையில் விலகினாலும் பர்வதங்களே நிலைப்பெய்து போனா கூட நீ பயப்படாதுன்னு சொன்னார். சில கடனுக்காக பயந்து கொண்டு இருப்போம். இந்த நாள் இந்த வார்த்தையை கொண்டு நீங்க பயத்திலிருந்து வெளியே வந்துருங்க. அந்த பயமுள்ள ஆவியை யாருக்குமே தரல. அதெல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பயமுள்ள ஆவியை கொடாமல் கத்து என்ன ஆவியை கொடுத்துருக்காங்களாம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்துலாவை கொடுத்துருக்காராம். நீங்க சொல்லுங்க, எனக்கு பயமுள்ள ஆவியை கத்த தரல, பயமுள்ள ஆவியை இடம் கொடுக்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி வசனத்திலிருந்து இந்த பயந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. இந்த நாள் பயப்படாம இருங்க. வசந்தபடி தியானம் பண்ணுங்க, ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் பிளஸ் யூ.